போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அவார்ட்ஸ் பார்க்க போகிறோம். அவார்ட்ஸ்ன்னு பார்க்கும்போது நம்ம என்னெல்லாம் இதில் கவர் பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, நேஷ்னல் அவார்டு, இன்டர்நேஷ்னல் அவார்டு இதை கவர் பண்ண போகிறோம். இது எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பேங்க் எக்ஸாம், எஸ்எஸ்சி எக்ஸாம், பேங்க் எக்ஸாம் தான் மெயின். ஏன்னா இப்போ நீங்கள் எழுத போகிற என்னன்னா பேங்க் எக்ஸாம் தான் வரிசையாக மெயின்ஸ் எழுதுவீங்க. அதுக்கு தான் நம்ம இந்த சீரீஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இது கவர் பண்ணிவிட்டு பேங்கிங் டேர்ம்ஸ் கவர் பண்ணோன்னா கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதில் வந்து தாதா சாஹேப் பால்கே அவார்டு ஏன்னா இப்போ யார் கொடுக்காங்கன்னா மோகன்லாலுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்காங்கன்னா மோகன்லால் கொடுத்துருக்காங்க. ஒரு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மோகன்லால் யாருன்னா ஒரு மலையாளம் சூப்பர் ஸ்டாரு. இவர் வந்து எந்த வருஷத்துக்காண்டி வாங்கியிருக்காருன்னா 2023 இவர் வாங்கியிருக்காரு. ஏன்னா 25 வாங்குறாங்க, 2023 வாங்கியிருக்காங்க. 2022 யார் வாங்கினான்னா மிதுன் சக்கரபூர்த்தி, அவர் 2022 வாங்கியிருக்காரு. ஏன்னா அப்போ இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்டுங்கிறது சினிமாவில், இந்திய சினிமாவில், வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் அவார்டுமாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ஆஸ்கார் அவார்டுங்கிறது இதுதான் இந்திய சினிமாவுடைய ஹையஸ்ட் அவார்டு. தாதா சாஹேப் பால்கேன்னா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1913 தான் இந்திய சினிமாவில் மொத படம் எடுக்கிறாங்க. அந்த படம் எடுத்தவர் தான் தாதா சாஹேப் பால்கே அவார்டு. பால்கே இவர் தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படிம்பாங்க. இப்போ என்ன படம் எடுத்தார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்னு ஒரு ஊமப்படம் ஒன்று எடுத்திருப்பார். இவர் தான் இந்தியாவில் ஃபஸ்ட் எடுத்தனால அவர் பேரில் இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு எப்போ இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1969 கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இதை யார் வாங்கியிருப்பாங்கன்னா தேவிகா ராணி அப்படிங்கிறவங்க வாங்கியிருப்பாங்க. இப்போ வந்து தாதா சாஹேப் பால்கேங்கிறது பற்றி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நமக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அவார்டு எப்போ கொடுத்தாங்கன்னா 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டு கொடுக்கும்போது அந்த ஃபங்க்ஷனில் வச்சு நடிகர் மோகன்லாலுக்கு வந்து இந்த அவார்டு கொடுக்குறாங்க. இந்தியாவுடைய ஹையஸ்ட் சினிமா அவார்டுங்கிறது இந்த அவார்டு தான். இது இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க, அந்த அளவுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நேஷனல், அந்த மோகன்லால் வாங்கும்போது தான் அந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. நேஷனல் ஃபிலிம் அவார்டு அன்றைக்கி தான் கொடுத்துருக்காங்க. அது எத்தனைனா 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டு கொடுக்கும்போது 71st நேஷனல் ஃபிலிம் அவார்டுங்கிறதுல பெஸ்ட் ஆக்டர் யார் கொடுத்துருக்காங்கன்னா 2 பேர் கொடுப்பாங்க. ஒன்று ஷாருக்கானு ஜவானுங்கிற படத்துக்கு கொடுப்பாங்க, விக்ரம் மாஷே 12th ஃபெயில் படத்துக்கு கொடுப்பாங்க. இப்போ 2 பேர் கொடுத்துருக்காங்க. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் வந்து ராணி முகர்ஜி கொடுத்துருப்பாங்க, சாட்டர்ஜி வெர்சஸ் நார்வே படத்துக்காண்டி கொடுத்துருப்பாங்க. இது அப்படி மேட்டப்பில் பார்த்துருவேன். இப்போ வந்து இந்த 2 கொஸ்டினை படிக்கும்போது இது முக்கியமா அது முக்கியமானு பார்க்கும்போது அந்த கொஸ்டின் முக்கியமாயிரும். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நரசிம்மராவ் மெமோரியல் அவார்டு. ஏன்னா எக்கனாமிக்ஸ், நரசிம்மராவுங்கிறது ஒரு பிரைம் மினிஸ்டர். எப்போ இருந்தாருன்னா 91-96 டைமில் பிரைம் மினிஸ்டர் இருக்கார். இந்தியாவை வந்து மிகப்பெரிய ஒரு ரீஃபார்ம் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர், வெளியுறவுத்துறையில் ரொம்ப ஒரு ரீஃபார்ம் பண்ண ஒரு பிரைம் மினிஸ்டர். அவருடைய பிரிவில் மன்மோகன் சிங் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருப்பார். அதே 91-96 பார்த்தீங்கன்னா அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருப்பார். இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது தான் 91-91 தான் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் கொண்டு வருவார், எல்பிஜின்னு, லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து பொருளாதாரத்தில் முன்னேற ஆரம்பிச்சிச்சு. 91 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்தியா பொருளாதாரத்தில் மிகவும் பின்னடைவில் இருந்துச்சு. அப்போ இவர் ஒரு முக்கியமான ஆள். அது போக இவர் என்ன பண்ணார்னா ஆர்பிஐல வந்து கவர்னராக இருந்தார். எந்த பீரியட்ல இருந்தார்னா 1982 to 85 வரை கவர்னராக இருக்கார். அப்போ ஆர்பிஐ கவர்னராக இருக்காரு, ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்காரு, அப்புறம் பிரைம் மினிஸ்டராகவும் இருக்கார். பிரைம் மினிஸ்டர் எப்போ இருக்காருன்னா 2004 2014 வரைக்கும் இருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஆள். அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. அப்போ இந்த அவார்டு 2 பேருமே லிங்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. பிரைம் மினிஸ்டர் நரசிம்மராவ் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது மன்மோகன் சிங் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தாலும் லிங்க் பண்ணி வச்சுக்கிறீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அவார்டு ராமன் மேகசேசே அவார்டு. இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஆல்டர்னேட் நோபல் பிரைஸ் அப்படிம்பாங்க. ஆசியாவின் நோபல் பிரைஸ் அப்படிம்பாங்க. அப்போ ஆசியாவில் கொடுக்கக்கூடிய நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு இந்த அவார்டு தான். இப்போ நோபல் பிரைஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அனௌன்ஸ் பண்ண December 10 அன்னைக்கு கொடுப்பாங்க. நோபல் பிரைஸ் வந்த பிறகு இந்த கொஸ்டின் அவுட் ஆஃப் ஆர்டர் வர மாதிரி ஆயிரும். அப்போ ராமன் மேகசேசே அவார்டுங்கிறது வந்து ஆசியாவில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டாக தான் முக்கியம். இது வந்து இந்த வருஷம் 3 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டு யார் கொடுக்காங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டுக்காரங்க கொடுக்குறாங்க. இந்த அவார்டு யார் கொடுக்காங்கன்னா பிலிப்பைன்ஸ் நாட்டு கொடுக்காங்க. அந்த மன்னருடைய பெர்த் அனிவர்சரிக்கு கொடுக்குறாங்க. ஆகஸ்ட் 31 1958 கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ அது முத இந்தியாவில் வாங்கினது யாருன்னா ஆச்சாரியா வினோபாவே. ஏன்னா அப்புறம் வந்து ராமன் மேகசேசே அவார்டு இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்தியாவை சார்ந்த என்ஜிஓ ஒன்று வாங்கியிருக்கு. இது உறுதியாக கேட்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின். எஜுகேட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் இந்தியன் என்ஜிஓ வந்து இதை ரிசீவ் பண்ணிங்க. இதோட பவுண்டர் யாருன்னா சபீனா குஷின், அதாவது பெண்களுக்கு கல்வி அறிவை கற்றுக் கொடுக்கறது ஒரு என்ஜிஓ. இது போக அவங்க கூட சேர்ந்து ஒரு 2 பேர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா சாகினா அலிங்கிறவங்க மாலத்தீவில் உள்ள என்விரான்மெண்டலிஸ்ட். அப்புறம் பிளாவினோ ஆண்டோனியா, இவங்க பிலிப்பைன்ஸ் நாட்டை சார்ந்தவங்க. மொத்தம் 3 பேர் கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு. இந்த அவார்டை படிக்கும்போதே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நோபல் ப்ரைஸையும் லைட்டாக பார்த்துக்கிடணும். நோபல் ப்ரைஸுங்கிறது நமக்கு எப்போ கொடுப்பாங்கன்னா December 10 கொடுப்பாங்க. அது வந்து டெத் அனிவர்சரி கொடுப்பாங்க. இது வந்து பெர்த் அனிவர்சரி, அது டெத் அனிவர்சரி. ஏன்னா அது நம்ம வரும்போது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ் சுவாமிநாதன் அவார்டு 2025 ஃபார் ஃபுட் அண்ட் பீஸ் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்காங்க. இது யார் வாங்கியிருக்காங்கன்னா ப்ரொபோசர் அடினிலி நைஜீரியாவிலேருந்து வாங்கியிருக்காங்க. இந்த அவார்டு ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்காங்க. எதுக்கான இந்த அவார்டு கொடுக்காங்கன்னா, இவர் நம்ம மறக்க முடியாத நபர் எம்எஸ் சுவாமிநாதன். இன்னைக்கு நம்ம 3 நேரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னா அதுக்கு முக்கியமான காரணம் பசுமை புரட்சி அறிமுகப்படுத்தியது வந்து எம்எஸ் சுவாமிநாதன். அவர் எப்போ பிறந்தாருன்னா August 7, 1925 பிறந்திருக்காரு. இப்போ 100th இயர் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. அதை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இந்த அவார்டு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் அவார்டு பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ வின்ஸ் பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. எதுக்காண்டி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ் எலிஃபென்ட் லிவ்டு ஹியர், இதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ வந்து ஒரு ஹிந்தி ஆத்தர், அப்போ யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா கீதாஞ்சலி ஸ்ரீ கொடுத்துருக்காங்க பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. எதுக்காண்டி கொடுத்தாங்க ஒன்ஸ் எலிஃபென்ட் லிவ்டு ஹியர் கொடுத்துருக்காங்க. இவங்க ஏன் முக்கியமான ஆள்? இந்த கீதாஞ்சலி ஸ்ரீங்கிறது முக்கியமான ஆள்னா, அவருக்கு வந்து 2022 பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க. டாம்ப் ஆஃப் ஷாண்ட் அப்படிங்கிறத வந்து இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த புக்கர் ப்ரைஸில் 2 வகை நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது இருக்கும். இது ஒரு கொஸ்டின் கேட்குற ஏரியா தான் புக்கர் ப்ரைஸில். இப்போ வேர்ல்டு லெவலில் லிட்ரேச்சரில் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அவார்டு தான் புக்கர் ப்ரைஸ். அதில் புக்கர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம இந்தியாவில் கொடுக்கக்கூடிய பெரிய லிட்ரேச்சர் அவார்டு வந்து பின்னாடி பார்ப்போம், ஞானபீத் அவார்டு. இல்லை புக்கர் ப்ரைஸ்னா என்ன, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னா என்னன்னு தெரியும். நமக்கு 2 ஒன்று போல தரமா இருக்கும். இதை இப்போ புக்கர் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் எழுதியிருக்கணும், யூகேல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது வந்து லோக்கல் லாங்குவேஜில் எழுதியிருக்கலாம். ஏன்னா லோக்கல் லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜில் எழுதிக்கலாம், ஆனால் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கணும், யூகேல பப்ளிஷ் பண்ணியிருக்கணும். இந்த 2க்குள்ள வித்தியாசம். அது நம்ம பின்னாடி பார்ப்போம். ஏன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா மணிகா விஸ்வகர்மா, இவங்க வந்து இப்போ என்ன கேட்டீங்கன்னா மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. இதை வின் பண்ணனால என்ன நடக்க போனால் 74th மிஸ் யூனிவர்ஸ் வேர்ல்டு நடக்க பார்த்தீங்களா, அது தாய்லாந்து நடக்கும் போது அதில் இந்தியா சார்பாக கலந்துக்கிறாங்க. யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு 2025 வர்ஷா தேஷ்பாண்டே, இவங்க மகாராஷ்டிரா சார்ந்த ஒரு அட்வொகேட்டு. இவங்களுக்கு வந்து என்ன கொடுக்காங்கன்னா அந்த யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் அவார்டு கொடுக்காங்க. எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா ப்ரொமோட்டிங் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆண் பெண் சமம், அப்படி அந்த ஈக்குவாலிட்டியை ப்ரொமோட் பண்ணுற ஒரு காரணம். பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அபார்ஷன் செக்ஸ் செலக்டிவ், ஒரு குழந்தைய வந்து ஆணா பெண்ணான்னு பார்த்து அபார்ஷன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை வந்து தடுக்கிறதுக்காண்டி இப்போ இது பண்ணனால இந்த அவார்டு வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போதை பார்த்து பென் டிரான்ஸ்லேட் அவார்டு. இது வந்து பென் பிண்டர் அவார்டு. இது வந்து சூடானிஸ் ஸ்காட்டிஷ் ஆத்தர், சூடானை சார்ந்தவங்க, ஸ்காட்டிஷ்ல செட்டில் ஆனவங்க யாருன்னா லீலா அபுலீலா, இவங்களுக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கொடுத்தோன்னா அதுலேயே பார்த்துல மைக்ரேஷன், ஃபெய்த்து, லைஃப்ஸ் ஆஃப் உமன். இப்போ சூடான்லேருந்து ஸ்காட்டிஷாக மைக்ரேட் ஆனாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அவார்டு 2024-25 இந்தியாவுடைய போஸ்ட் பேமெண்ட் பேங்க் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் மினிஸ்டர் பார்த்தீங்கன்னா நிறைய நாடுக்கு போனாங்க. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு அவார்டு கொடுத்தாங்க. இதுவும் லாஸ்ட் டைம் ஒரு கொஸ்டினை கேட்டிருக்கான், இது வந்து படிச்சுக்கிட்டீங்க. செல்ல கண்ட்ரியுடைய நேமே அவார்டில் இருக்கும், அப்போ அதை நீங்கள் படிக்க வேண்டாம். செல்ல கண்ட்ரியுடைய நேம் வந்து அவார்டில் இருக்காது, அப்போ அதை மட்டும் நம்ம பார்த்துக்கணும். ஃபுல் நேமாக படித்தா பெருசாக இருந்த மாதிரி தெரியும், சின்ன இதாக படிச்சு. இப்போ ஆர்டர் ஆஃப் த மோஸ்ட் ஏசியன் வெல்ஃபிச்சியா, நீங்கள் என்ன பண்ணால் மிராபிலிஸை மட்டும் பார்த்துக்கணும். மிராபிலிஸுங்கிறது எந்த நாட்டில் கூட நபிபியாவில் கொடுத்துருக்காங்க, அதை மட்டும் பார்த்துக்கிடணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஸ்வாச் சுர்வேக்சான் 2024-25 உறுதியாக கேட்பாங்க. இந்த கிளீன் இந்தியா கேண்டி கொடுக்கக்கூடிய அவார்டு 9th எடிஷன் யார் கொடுக்கானா யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ் கொடுக்காங்க. இதில் வந்து என்ன பண்ணாங்கன்னா மில்லியன்ஸ் ப்ளஸ் சிட்டிஸ் அப்படின்னு சொல்லி 10 லட்சத்துக்கு மேலே உள்ள நகரத்தில் எது கிளீனாக இருக்குன்னா இந்தூர், அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரத். ஸ்வாச் ஷேகர் இது வந்து மில்லியன் ப்ளஸ், அதில் வந்து ஃபஸ்ட்டு யார் இருக்குன்னா அகமதாபாத். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க, உறுதியாக கேட்பாங்க.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராண்ட் காலர் ஆஃப் த நேஷனல் ஆர்டர் ஆஃப் த சதர்ன் கிராஸ். சதர்ன் கிராஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு பிரேசில். சதர்ன் கிராஸ்ங்கிறது பிரேசில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுலலாம் இந்த இது பேரே வந்துட்டு டிரினியா டொபாக்கா அப்படின்னு அவங்க கண்ட்ரி பேரே உள்ளே வந்துட்டு. அப்போ இந்த மாதிரி இதை நீங்கள் அப்படின்னு விட்டுறலாம், அந்த நாட்டிலேருந்து கொடுக்குறது. இதுலலாம் பாருங்கள் கானான்னு வந்துட்டு, கானா நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க, அப்போ அந்த பேர் வந்துடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மக்காரிஸ் 3, இது வந்து சைப்ரஸ் நாட்டிலேருந்து கொடுக்குறாங்க, அப்போ இதை நம்ம பார்த்து வச்சுக்கிறோம். மித்ரா விபூஷானா ஏன்னா இதுக்கு கேட்பான், ஸ்ரீலங்கா நாட்டில் கொடுக்குறாங்க, ஸ்ரீலங்காவில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்க, அடுத்தது முக்கியமானது கிராண்ட் கமாண்டர் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஸ்டார் அண்ட் கீ ஆஃப் த இந்தியன் ஓஷன். இந்தியன் ஓஷன் தான் மொரிஷியஸ் இருக்குது. மொரிஷியஸ் நாட்டுடைய ஹையஸ்ட் அவார்டு நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பத்மா அவார்டு. பத்மா அவார்டுன்னு பார்க்கும்போது பாரத ரத்னா அவார்டு தான் பெரிய அவார்டு, இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல இந்த வருஷம், அது கொடுக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நமக்கு பெரிய அவார்டு என்ன, பத்ம விபூஷன். அதுக்கப்புறம் என்ன, பத்ம பூஷன். அதுக்கப்புறம் பத்மஸ்ரீ. இந்த அவார்டு இதான் கேட்டகரிஸ். ஏன்னா அதில் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பத்ம விபூஷன் 7 பேர் கொடுத்துருக்காங்க, அதுதான் முக்கியம். அடுத்து பத்ம பூஷன், அடுத்து பத்மஸ்ரீ. இதில் பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அவார்டு எப்போ ஆரம்பித்தாங்கன்னா 1954 ஆரம்பித்தாங்க. முத பாரத் அவார்டு வாங்கின யாருன்னா ராதாகிருஷ்ணன், சர் சி வி ராமன், ராஜாஜி, RRR 3 பேர் சேர்ந்து வாங்குவாங்க. இந்த தடவை இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 23 உமன் வாங்கியிருக்காங்க. அதில் ஃபாரின்லேருந்து வெளிநாட்டிலேருந்து வாங்கினவங்க எத்தனை 10 பேர் வாங்கியிருக்காங்க. இறந்தவங்க எத்தனை பேர் வாங்கினாங்கன்னா 13 பேர் வாங்கியிருக்காங்க. தேவையில்ல, சும்மா தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா BCCI லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் யார் கொடுக்காங்கன்னா நம்ம சச்சின் டெண்டுல்கர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அவார்டு 2025 கொடுக்காங்க. எதுக்கு கொடுத்துருக்காங்க, இன்காயிஸ், இந்தியன் நேஷனல் சென்டர் ஃபார் ஓஷன் இன்ஃபர்மேஷன். இது எங்கே இருக்குன்னு கூட கேட்கலாம், ஹைதராபாத்தில் இருக்குது, தெலுங்கானா. நெக்ஸ்ட் ஞானபித் அவார்டு. இப்போ நம்ம அப்போ பார்த்தோம் பார்த்தீங்கன்னா புக்கர் ப்ரைஸ்னு சொல்லிட்டு இன்டர்நேஷனல் வேர்ல்டு லெவலில் மிகப்பெரிய அவார்டு. இந்தியா லெவலில் ஹையஸ்ட் அவார்டு இந்த ஞானபித் அவார்டு தான். இந்த ஞானபித் அவார்டு எப்போன்னா 1961 இருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் யார் வாங்கினான்னு பார்க்குறேன், இதெல்லாம் கேட்பாங்க, முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாம். வினோத் குமார் சுக்லா இவர் தான் 59th நேஷனல் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரைட்டர் சத்தீஸ்கர்லேருந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஹிந்தியில் லிட்ரேச்சரில் கான்ட்ரிபியூஷனுக்காண்டி இந்த அவார்டு வாங்கியிருக்காங்க. இது ஃபஸ்ட்டு வாங்கினது யார், 1930 சங்கர குரூப். நெக்ஸ்ட் ஏபிள் பிரைஸ் பார்த்தீங்கன்னா நோபல் பிரைஸ் வந்து ஒரு 6 ஃபீல்டு கொடுப்பாங்க. ஏன்னா நமக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மெடிசினு, எக்கனாமிக்ஸு, பீஸு, ஒரு 6 ஃபீல்டு கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த ஃபீல்டு கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா மேக்ஸுக்கு கிடையாது. அப்போ மேக்ஸுக்கு நோபல் பிரைஸாக கருதக்கூடிய ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏபிள் பிரைஸ். இது நார்வே நாட்டுக்காரன் கொடுக்குறான். இதே மாதிரி ஃபீல்ட்ஸ் மெடல்னு ஒரு ப்ரைஸ் உண்டு, அதுவும் நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக கருதக்கூடியதா. ஆனால் இது வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொடுப்பாங்க. ஏபிள் பிரைஸ் வருஷம் கொடுப்பாங்க. அப்போ இந்த வருஷம் இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இந்த வருஷம் ஜப்பானீஸ் மேத்தமெட்டிஷியன் யார் கொடுக்காங்கன்னா மசாக்கி கசிவாரா, இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுன்னா அல்ஜிப்ராவில் வந்து அல்ஜிப்ரிக்கில் வந்து ஒர்க் பண்ணதுக்காண்டி கொடுத்துருக்காங்க. இதுவும் முக்கியமான ப்ரைஸ் தான். அடுத்து பிரிட்ஸ்கர் ப்ரைஸ், இது வந்து நோபல் ஃபார் ஆர்கிடெக்சர். நோபல் பிரைஸில் ஆர்கிடெக்டருக்கு கிடையாது, ஆர்கிடெக்ட் கொடுக்கக்கூடியதான் பிரிட்ஸ்கர் பிரைஸ். இது சைனாவை சார்ந்த லியூ ஜியாகன் இந்த வருஷத்துக்கு அவார்டு, இந்த பிரைஸ் வாங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் ராம்சார் சைட், ராம்சார் அவார்டு. ராம்சார்னாவே நமக்கு தெரியணும், ராம்சாருங்கிற இடம் ஈரானில் இருக்குது. ஏன்னா 1971 இந்த ராம்சார் இது உள்ளே கொண்டு வர்றாங்க. இது எதுனா வெட்லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காண்டி உள்ளே கொண்டு வராங்க. இது கொஸ்டின் கேட்குற ஏரியா தான். ஏன்னா ஈர நிலத்தை பாதுகாக்கிறக்காண்டி கொடுக்குறாங்க. இப்போ அட் ப்ரெசன்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 93 வெட்லேண்ட் இருக்குது. முக்கியமான கொஸ்டின். இப்போ 2 நாளுக்கு முன்னாடி தான் அது வரைக்கும் 91 இருந்துச்சு. இப்போ 2 நாள் முன்னாடி ஒரு எக்ஸ்ட்ரா 2 இடம் வந்து சேர்ந்துருக்கு. பீகார்லேருந்து 2 பிளேஸ் வந்து நமக்கு சேர்ந்துருக்கு. என்ன பிளேஸ் சேர்ந்துருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உதய்பூர் ஜீல், இன்னொன்று கோகுல், 2மே பீகார்லேருந்து சேர்ந்துருக்கு. 91 இப்போ 93. அந்த வெட்லேண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய இப்போ இது என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. தமிழ்நாட்டில் வந்து மொத்தம் 20 இருக்குது. பிப்ரவரி மாதமே ஒரு 2 இது சேரும். நம்ம ராமநாதபுரத்தில் உள்ள, ஏன்னா சக்கரக்கோட்டை ஒன்று, தீர்த்தங்கள் ஒன்று. அப்போ இந்த அவார்டு வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா ஜெயஸ்ரீ வெங்கடேஷனுக்கு கொடுத்துருக்காங்க இந்த அவார்டு, வெட்லேண்ட் மிஸ் இது. அடுத்த ஆஸ்கார் அவார்டு. ஏன்னா ஆஸ்கார் அவார்டு பெஸ்ட் பிக்சர் என்ன அவார்டுங்கன்னா அனூரா.
ஆக்டர் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா புரூட்டலிஸ்ட். ஏன்னா அடுத்தது ஆக்ட்ரஸ் யாருக்கு கொடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா மைக்கி மேடிசன். டைரக்டர் யாருக்கு கொடுத்தா சீன் பேக்கருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து பார்த்து வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு லதா தீனாத் மங்கேஷ்கர் அவார்டு. இது மகாராஷ்டிராவில் உள்ளவங்க ஒரு இது. இந்த அவார்டு எதுக்காண்டி கொடுக்காங்கன்னா growth ஆஃப் இந்தியா, இந்தியாவுடைய growthக்கு யார் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறாங்க. 2022 இந்த அவார்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த வருஷம் யார் கொடுக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா குமார் மங்களம் பிர்லா, அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ ஞானபீத் அவார்டுன்னு பார்த்தோமா, அதுக்கப்புறம் தான் சாகித்ய அகாடமி சரஸ்வதி சம்மன் அவார்டுலாம் வரும். ஏன்னா 2வது சாகித்யர். இந்த சரஸ்வதி சம்மன் அவார்டு இதுவும் கேட்கக்கூடிய கொஸ்டின் தான். இப்போ சரஸ்வதி சம்மன் அவார்டு வந்து யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சது பாத்ரஸ்தாஸ், இவர் தான் சான்ஸ்கிரிட் புக்குக்கு வந்து கொடுக்குறாங்க. இவருடைய புக்குக்கு சுவாமி நாராயணா சித்தாந்தா சுதா அப்படிங்கிற கொடுக்குறாங்க. சரஸ்வதி சம்மன் அவார்டுங்கிறது எந்த ஃபீல்டு கொடுக்குறாங்க, லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க. இதில் என்ன கேட்டிங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பில் 8வது அட்டவணை இருக்கும். 8வது அட்டவணையில் மொத்தம் வந்து 22 லாங்குவேஜ் இருக்கும். அந்த 22 லாங்குவேஜில் யார் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த அவார்டு கொடுக்காங்க சரஸ்வதி சம்மன். இதேமாதிரி சாகித்ய அகாடமி இருக்கும். அந்த நம்ம 8வது அட்டவணையில் இடம்பெறாத மொழி எதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ் இருக்காது, அது மாதிரி ராஜஸ்தானியும் இருக்காது. அப்போ இது ரெண்டையும் சேர்த்தா நமக்கு 24 லாங்குவேஜ் ஆச்சு. இந்த 24 லாங்குவேஜ்லையும் கான்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்களுக்கு கொடுக்கக்கூடியதான் சாகித்ய அகாடமி வருது. அப்போ ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியும். அப்போ சரஸ்வதி சம்மன்னா அந்த 22 லாங்குவேஜுடைய கான்ட்ரிபியூஷன், இது 24 லாங்குவேஜுக்கு. அப்போ 8வது அட்டவணையில் இடம் பெறாதுன்னா இங்கிலீஷ் ராஜஸ்தானி, இதை தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நெக்ஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். இப்போ தான் நம்ம பார்த்தோம் புக்கர் ப்ரைஸ்னா என்ன, இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்தோம். புக்கர் ப்ரைஸுங்கிறது இங்கிலீஷில் பப்ளிஷ் பண்ணணும். இது வந்து பொறுத்த வரைக்கும் என்னென்னா வேற ஒரு மொழியில் எழுதினாலும் அதை இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணி பப்ளிஷ் பண்ணணும், இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். இப்போ இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. அப்போ இந்தியாவிலேருந்து யாருக்கு இப்போ வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியனுடைய ஆத்தர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பானு முஸ்டாக். இவங்க தான் பானு முஸ்டாக். இவங்க வந்து இந்த வருஷம் 2025 இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ் வாங்கிறாங்க. என்ன புக்குன்னு கேட்பாங்க, ஹார்ட் லேம்ப். ஏன்னா அப்போ இவங்க வந்து ஒரு இந்தியாவை சேர்ந்தவங்க. இவங்க புக்கு எதில் எழுதுறாங்கன்னா கன்னடத்தில் எழுதுறாங்க. கன்னடத்தில் எழுதி வாங்கக்கூடிய, கன்னட மொழியிலேருந்து எழுதி வாங்கப்பட்ட முதல் ப்ரைஸ் இதுதான் இன்டர்நேஷ்னல் புக்கர் ப்ரைஸ். அப்போ கண்டிப்பாக அதை வந்து இன்னொரு இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணணும். அப்போ அவங்களையும் கேட்பாங்க. அப்போ இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணது யாருன்னா தீபா பாஸ்தி, புக்கர் ப்ரைஸ். அடுத்தது 2025 வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் ஃபார் சஸ்டைனபிள் ஃபார்மிங் இன்னோவேஷன். இது வந்து ஒரு பிரேசிலை சார்ந்தவங்க, மரியாங்கலா ஹங்கேரி. இது நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபுட் ப்ரைஸு ஹங்கேரி, வயிறு பசிக்கும் போது ஃபுட்டு வேணுங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ ஹங்கேரி அவங்க பேரோடு வச்சுக்கிடணும். பிரேசில் நடத்துவாங்க. இவங்களுக்கு 2025 வேர்ல்டு ஃபுட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எதுக்காண்டி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷன் கிரவுண்ட் ஒர்க், இதை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ நைட்ரஜன் ஃபிக்சேஷன் வந்து இயற்கையாகவே உருவாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரிசர்ச் பண்ணுறதுக்காண்டி இந்த ப்ரைஸ் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. அப்போ இது ஒரு முக்கியமான ப்ரைஸ் தான். அடுத்து கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். கேன்ஸுங்கிறது ஃப்ரான்ஸில் உள்ள ஒரு சிட்டி. அப்போ இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து அங்கே நடக்கும். அவங்க யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா ஒரு ஈரான் ஃபில்ம் மேக்கர் ஜஃபர் பனாகி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்ன படத்தை கொடுத்தாங்கன்னா இட் வாஸ் ஏ ஜஸ்ட் அன் ஆக்சிடென்ட், அந்த புக்குக்காண்டி அந்த படத்துக்காண்டி கொடுத்துருக்காங்க. அடுத்தது 72 மிஸ் வேர்ல்டு 2025. இது வந்து மிஸ் வேர்ல்டு எங்கே நடந்துச்சு அப்படின்னா இந்தியாவில் வச்சு நடக்காதான் முக்கியம், தெலுங்கானாவில் வச்சு நடக்குது. அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட். யார் வின் பண்ணனா தாய்லாண்டை சார்ந்தவங்க வின் பண்ணியிருக்காங்க. என்ன ஓப்பல் சுச்சேதா சாங்சிரி அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம பார்த்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவார்டை பார்த்துருக்கோம். அவார்டில் முக்கியமான அவார்டு பார்த்துருக்கோம். ஒரு 2-3 தடவை ரீகால் பண்ணிக்கிடணும். பரீட்சைக்கு முன்னுக்கூட்டி ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் நம்ம பார்த்துக்கலாம். இதில் என்ன கேட்டிங்கன்னா நம்ம திரும்ப படிக்கும்போது எலிமினேஷன் பவரும் கிடைக்கும். இன்னொரு அவார்டு கேட்டிருக்காங்க, அப்போ நம்ம இந்த அவார்டு இங்கே படிச்சிருக்கோம், அப்போ இதில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எலிமினேட் பண்ணி பழகலாம். அதனால் இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு கிளாஸாக இது பண்ணலாம். நீங்கள் நல்லா திரும்ப உட்காந்து படிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கும்போது இந்த கரண்ட் அஃபேர்ஸு பேங்கிங் டைம்ஸ் தரவா வச்சுக்கிடுங்க. அது போக டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். நியூஸ் பேப்பர் படிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் உங்களுக்கு டெவலப் ஆகும். தேங்க்யூ.